இந்த வருடமே பாத்தீங்கன்னா பல குடோன்கள்ல மலையில நெல்லு மூட்டெல்லாம் நனைஞ்சு முளைச்சு நாத்தா போனதை நம்ம பார்த்தோம். நெல் குடோன் கூட கிடையாது. குடோன் கூட கிடையாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ உங்க நிர்வாகத்துல நீங்க அந்த எஃப்சிஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது ஏஎஸ் ஆபீஸ் இருக்காங்க, அவ்வளவு ஊழியர்கள் இருக்காங்க, அதுக்கு ஃபண்ட் ஒதுக்குறீங்க. அதுக்கு என்ன நீங்க முன்னேற்பாடு பண்ணீங்க? அறுவடை காலம் வரும், மழை காலம் வரும், அதை சேமிச்சு வைக்கணும், அதை சரியா கொண்டு போய் அதை மற்ற மாநிலங்களுக்கு நீங்க விற்பனை கொடுக்கணும், அதுல இருந்து வருமானம் வரணும், அப்பதான் அந்த டிபார்ட்மெண்ட் உயரும். அதுக்குன்னு தனி பிளான் உங்களுக்கு என்ன இருக்கு? இல்லையே. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் லஞ்சம் ஊழலும் இன்னைக்கு பெருக்கி போயிருக்கு. இல்லைன்னா தனி மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனும் அரசியல் சார்ந்த தனி மனிதனும் அரசுல சம்பந்தப்பட்ட தனி மனிதனும் எப்படி உங்களுக்கு 1000 கோடிக்கு அதிபதி ஆகிறான்? கண்டிப்பா 1 லட்சம் வாங்கக்கூடிய ஒரு மினிஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த மினிஸ்டர் எப்படி ஆட்சி முடியும் போது பல 1000 கோடிக்கு எப்படி அதிபதி ஆகிறான்? அப்ப நீங்க உலக வங்கியில வாங்கி வச்சிருக்கிற அந்த 9 லட்சம் கடன்ல இருந்து பணம் அங்க போகுது. அப்ப நீங்க ஒரு 505 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்லி அவங்க நம்பகத்தன்மையை வாங்கி ஓட்டு வாங்குறீங்க. நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றாம உங்களுக்கு சாதகமான திட்டங்களை, உங்களுக்கு வருமானம் எதெல்லாம் கொடுக்குமோ அதுக்கு ஒரு பிளான் போட்டு பட்ஜெட் போட்டு அதுக்கு நீங்க கடனை வாங்கி அதை நீங்க செலவு பண்ற மாதிரி செலவு பண்ணி நீங்க பணக்காரன் ஆயிடுறீங்க.